உழைத்து சம்பாதித்து கட்டுகின்ற இல்லத்தை உண்மையாக பெருமையாக பார்க்க வேண்டிய சூழல் தான் அனைவருக்கும் இருக்கணுன்றதில் வந்து எந்த ஒரு கருத்து வேறுபாடு எனக்கு கிடையாது. ஆனால் நான் கேட்ட ஒரே கேள்வி ஸ்ரீ, இது வந்து ரீச் ஆகுமா? எல்லாருக்கும் வீடு கட்டணுன்ற ஆசை இருக்கா? இல்லாட்டி சம்பாரித்து நல்லா இருக்கணும், குழந்தை குட்டி நல்லா இருக்கணும், வருங்காலம் நல்லா இருக்கணும், சேமித்து வைக்கணும்னு நினைப்பாங்களா, வீடு கட்டணும்னு நினைப்பாங்களா என்ற ஒரு கேள்வி தான் வந்தது. ஆனால் இந்த படத்தில் வந்து நடிக்க ஆரம்பித்ததுலேருந்து ஐ ஃபெல்ட் எஸ், ஐ திங்க் a home, a roof above the head is compulsory in the must. அது வந்து இங்கே வந்து இன்றைக்கி தான் அருணை பற்றி ராம் சார் சொல்லும்போது நம்ம எல்லாருமே அதே பாதையில் தான் வந்திருக்கோம். வானத்திலிருந்து குதித்த நட்சத்திரம் அல்ல நம்ம எல்லோரும். உழைத்து கஷ்டப்பட்டு அந்த கஷ்டத்தை உள்ளடக்கி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது உண்மை. நான் அருணை பற்றி சொல்லும்போது அருண் வந்து இந்த மேடையில் நான் போன பிறகு அனௌன்ஸ் பண்ணுவார். இந்த மாதிரி அவர் அடுத்த படத்தில் கதாநாயகன் நடிக்கிறதுக்காக தான் இன்றைக்கி ஷேவ் பண்ணிவிட்டு க்ளீன் ஷேவோடு வந்திருக்காருன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு மனசில் படுது. அதுவும் தேவயானி இயக்கத்தில் நடிப்பாருன்னு நான் நினைக்கிறேன். நான் ஏற்கனவே ஒரு படம் ஒத்துக்கிட்டாரு. தேவயானி இயக்க, சாந்தி டாக்கீஸ் வந்து தயாரிக்க, நானும் சித்து நடிக்கிறத ஒப்புதல் அளித்து விட்டோம். அதனால் அது பண்ணுவாருன்ற நம்பிக்கையோடு தான் நான் பேசுகிறேன்.